أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم லுக்மான் சூராவை தொடர்வோம். ஆயத்து நம்பர் 24. 31 சூரே லுக்மான் ஆயத் 24. அவர்களை நாம் சிறிது சுகிக்க செய்வோம், பின்னர் நாம் அவர்களை மிகவும் கடுமையான வேதனையின் பால் புகுமாறு நிர்பந்திப்போம். இப்போ இந்த உலகத்தில் சிறிது அல்லாஹ் வேதனையை கொடுத்து சுவைக்க செய்வான். அநியாயம் பண்ணீங்கல்ல, நான் குர்ஆனை ஓதுங்க, இதன்படி நடங்கன்னு சொல்லியிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் செய்வதோ குர்ஆனுக்கு விரோதமான செயல்களில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் சேர்ந்து எல்லாம் இந்த விஷயம் கெட்ட விஷயம் ஒற்றுமையாது அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். உதாரணத்தை உங்கள் தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட மனிதர்களை இந்த உலகில் சிறிது சுவைக்க செய்வோம், வேதனையை சிறிது அவர் அனுபவிக்குமாறு செய்வோம். உதாரணத்தை சொல்லிவிடுகின்றேன். அல்லாஹ் சொன்ன அந்த வேதனை நடந்ததா இல்லையா என்பதை இப்பொழுது நீங்கள் தெளிவாக பார்க்க போகின்றீர்கள். இந்த வருஷம் போன வருஷம் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. துருக்கியில் 53,000 பேர் கொல்லப்பட்டார். சிரியாவிலும் ஏற்பட்ட நல்லாவே உங்களுக்கு தெரியும். இதில் 53,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அந்த பூகம்பத்தில் 1.5 கோடி 2 கோடி மக்களுக்கு வீடு வாசல் இல்லாமல் ஆகிவிட்டது. யார் அவர்கள் தெரியுமா? நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களாக கட்டி கொண்டிருக்க அந்த கூட்டம் தான், அந்த மனிதர்கள் தான். கொஞ்சம் அறிவு இருந்தால் அவங்க அல்லாஹ் தொழுகிறோம், ஒழுங்காக செஞ்சிட்டு இருக்கிறோம். இது என்ன, ஏன் அல்ல நம்மளை பிடிச்சான், ஏன் அழிச்சான்னு என்ன யாரா ஒருத்தா செஞ்சு பார்த்தானா? ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை. அல்லாஹ் இந்த கூட்டத்தினை மட்டும் ஷியா சுன்னி கூட்டம், ரஞ்ச கூட்டம் துருக்கியும் சிரியாவிலையும் அழித்தான். 2 கூட்டத்தினையும் அழித்தான். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி போன வருடம் 2023. பார்த்தீங்களா? இப்போ சிறிது வேதனை சிறிது சுவைக்க செய்வோம், பின்னர் கடுமையான அன்னைக்கு நரக நெருப்பில் போட்டு வதைப்போம். கடுமையான நிரந்தர வேதனை. இப்போ உண்மை புரிஞ்சுதா? தெளிவா குர்ஆனிலிருந்தே உங்களுக்கு ஆதாரத்தை காட்டிவிட்டேனே. இப்போ கண்ணால நீங்க பார்த்த கூட்டம் தான் அனைவரும் பள்ளிவாசல்ல நின்று கொண்டு நீங்க செய்யக்கூடிய செயலை செய்து கொண்டிருக்கும் மக்கள். அதை பார்த்தா நீங்க இந்தியாவில் அது பரவி இந்த பக்கம் வந்தது. அழிச்சானப்பா, ஏன் படிக்கணும்? அல்லாஹப்பா அல்லாஹப்பா ஒன்னாலும் 50 தடவை சொல்றீங்களப்பா, எதுக்குப்பா அழிக்கணும்? கேள்விதான்ப்பா. கொஞ்சம் பதில் சொல்லுங்க பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் பெரிய பூகம்பமும் அழிவும் எங்க ஏற்பட்டது? இந்த லிபியாவில் 20,000-25,000 மக்கள் அப்படி கொத்து கொத்தா வெள்ள அடிச்சுட்டு போயிடுச்சு. பார்த்து கண்ணால பார்த்தீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்கல்ல. ஏன் அவ்வளவு பேரும் பள்ளியாசல் தொழுவ கூட்டம்ப்பா, உங்களை மாதிரி கூட்டம், ஏன்ப்பா அடிக்கணும்னு மட்டும் சொல்லுங்கப்பா. நீங்க செய்யக்கூடிய காரியம் சரியா இருந்தா ஏன்ப்பா அடிக்கிறாங்கள? உண்மையான மூமியங்களை அழிப்பது என் வேலை கிடையாது, அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்வேன்னு குர்ஆன் நிறைய தடவை சொல்லிக்கிறானப்பா. ஏன் அழிச்ச? அனைத்து மதத்தினரும் சிறிது சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் சொல்லியபடி நடந்ததா இல்லையா என்று அனைத்து மதத்தினரும் சிறிது யோசித்து பாருங்கள். எது உண்மை என்று பாருங்கள். அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் நடக்காதவர்களுக்கு எப்பேற்பட்ட அழிவு என்பதை சிறிது சுவைத்து பாருங்கள். அங்கே லிபியாவை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. 50,000 பேர் தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு, வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அது சிறிது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க, அனுபவிங்க அல்லாஹ்வுடைய வேதனையை. பார்த்தீங்களா? உங்க ஆளுங்களா? அடுத்து மொராக்கோ,
அங்கே 3000 பேர் மரணம், 4000 பேர் மரணம். மொராக்கோன் அது உங்கள் நாடு தான். அங்கேயும் பள்ளிவாசல் கட்டி 5 வேளை தொழுகை கூட்டம் தான், 30 நாள் நோன்பு கூட்டம். நல்லா புரியும், அவ்வளோ பேர் 5 வேளை தொழுகையும் 30 நாள் நோன்பும் உங்களுடைய ஆலயத்தை போய் சுற்றிட்டு வர்றது. அந்த கூட்டம் உங்களுடைய செயல் என்ன எனக்கு தெரியாது, என்ன செய்ய எனக்கு தெரியாது, எனக்கு குரானில் கிடையாது, அதனால் எனக்கு தெரியாது சொல்கிறேன். அடித்தானே இல்லையா? இவ்வளவு பார்த்த பிறகு உங்க உள்ள என்ன ஒன்று சொல்ல இல்லையா? ஏன் இப்போ அவன் அழிச்சாண்டவன்? மூமின்களை காப்பாற்றுவது என் கடமைன்னு சொல்லிட்டான். நீங்களா மூமின்கள்ல, நீங்களா முஸ்லீம்கள்ல, நீங்களா இஸ்லாமியர்கள்லப்பா. ஏன் பழிச்சான்? அவங்க மற்ற மதத்தினரெல்லாம் பார்த்து சிரிக்கும் அளவுக்கு உங்களை அழித்தானே. உலகில மக்கள் எல்லாம் பார்த்து சிரிக்கும் அளவுக்கு என்ன அல்ல இவனை அவங்க அழிச்சிட்டு இருக்கிறான். இவங்கள பள்ளியா சொல்லுறாங்க, 5 வேளை தொழுகிறாங்க, நோம்பு பிடிக்கிறாங்க, இந்த மக்களை சுற்றிட்டு போகிறாங்க. ஏன் அவங்க நல்லா அழிச்சான்னு எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்புறம் ஆப்கானிஸ்தான் அழிவு. இப்போ கண்ணெதிர்க்க டெய்லி தினந்தோறும் கொலை போட்டு பாம்பு போட்டு ராக்கெட் போட்டு கொன்று குவிக்கிறானே. யாரு? எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொல்ல கூட்டம் தான். கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? செத்துட்டுறாங்க அவங்களாம் யோசிக்க வேண்டாம்? அவங்களும் புத்தி கிடையாது. இஸ்ரேலுக்காரன் அப்படி நொறுக்கிறான். இது 30,000 பேர் இறந்துட்டாங்க. 30,000 பேர் இறந்துட்டாங்க. எல்லாத்தையும் கொன்று அடிச்சிருவேன் அழிச்சிட்டு இருக்கிறான். அல்ல உதவி செய்யலையப்பா உங்களுக்கு. அப்ப எதுக்கு இப்ப அல்லாஹ் சொல்லுகிறீங்க? கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்க நீங்க. இதை உங்க ஆளுல அடிக்கிற ஷாஃபி ஷியா கூட்டத்தை அப்ப அடிக்கிறான், சுன்னி ஷியா கூட்டத்தை ஹாஃபி ஹனஃபி கூட்டத்தை அடிக்கிறான்னு சொல்லிக்கிறான். கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? ஏன் அது மேல அப்படி செய்யறான்? அப்படி யோசிக்க, என்ன தப்பு செஞ்சோம், என்ன தப்பு செய்தோம், என்ன தவறு செய்தோம், அல்லாஹ்வுக்கு விரோதமாக எந்த காரியத்தை செய்தோம் இவ்வாறு நாம் அடிவதற்கு என்று யோசிக்க வேண்டாமா? சொல்றானே, சிறிது சுவைக்க செய்வோம், வேதனையை கொஞ்சம் அனுபவிச்சு பாருன்னு செய்வோம், பின்னர் நரக நெருப்பில் நான் போற்று அவர் நிரந்தரம் மகத்தான வேதனையை கொடுப்பேன். இறந்து போன அவ்வளவு பேருக்கு நரகம் தான்ப்பா. இன்னைக்கு செத்தவங்க அனைவருக்கும் நரகம் தான்ப்பா. பூகம்பத்தில் இறந்தவங்க, வெள்ளத்தால் இறந்தவருக்கும், மழை இடி புயல் ஆகியவற்றினால் இறந்தவர்களுக்கும், பூகம்பத்தில் இறந்தவர்களுக்கும், இன்று இஸ்ரேல் மக்கள் கொன்று குவிக்க அந்த மக்கள் இறந்து போன மக்கள் அனைவருக்கும் நரகத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த அனைவரும் குர்ஆனை விருத்தவர்கள். உங்கள் கூட்டத்தினர் 150 கோடி மக்கள். எந்த கூட்டத்தினர்? ஷியா சுன்னி ஷாஃபி ஹனஃபி சொல்றீங்கல்ல, இந்த மொத்த கூட்டத்தினர் 160 கோடி இருக்கின்றீர்கள். அனைவரும் குர்ஆனுக்கும் அல்லாஹ்வுக்கும் வெத்தரமான விரோதிகள் என்பது இந்த ஆயத்தின் மூலமாக நான் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்க எல்லாம் அப்படிலாம் கிடையாது சொல்லுங்க பார்ப்போம். அப்போ செத்தாலும் யாரு? சிறிது அனுபவிக்க வேதனை பின்ன கொடிய வேதனையை கொண்டு புகுத்திடுவோம். அபத்த இறந்தவட்டும் எல்லாரும் இறந்து அவ்வளவு பேருக்கு இறந்தவங்க யாரெல்லாம் இந்த பூகம்பத்திலே அழிவுல இறந்தாங்களோ அனைவருக்கும் கடுமையான நரக வேதனை உண்டு என்றும் சொல்லிவிட்டான். 25 வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயின். இப்போ நபியே, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று நீர் அவர்களை கேட்பீராயின், கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்றே நிச்சயமாக சொல்வார்கள். அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் என்றுதான் கூறுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த குர்ஆனில். நீங்க தான் அல்லாஹ் பிடிக்காது, குர்ஆனை பிடிக்காது, ரசூலையும் பிடிக்காது, முழுமையான காஃபிர் என்று எல்லாருமே பட்டம் வாங்கிட்டீங்க. ரசூலை அல்லாஹ் சொல்றாங்க, பேச்சு கேட்காட்டி நீங்க கவலைப்படாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்பேற்பட்ட கூட்டம் ஏன்பா வானங்களையும் பூமி படைத்தவன் யார் என்று கேட்டா அல்லாஹ்ன்னு ஏன்பா சொல்றாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? அப்பதான் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நிச்சயம் அப்படிதான் சொல்லியிருப்பார்கள்.
என்ன அல்லாஹ்வே சொல்லிவிட்டு சொல்லுவாங்க. என்ன இப்போ உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க, என்ன காரணத்திற்காக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் குர்ஆனுக்கும் விரோதமாக நடக்கக்கூடிய மக்கள் இது அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியை படைத்தான் என்று எப்படி சொல்லுகிறார்? எழுதிக்கணும் கொஸ்டின் எழுதிக்கிட்டு சொல்லுங்க. சொன்னா சொல்லுங்க, சொல்லாடி விட்டுருங்க. உண்மையான அழகான கேள்வி. என்ன காரணத்திற்காக அல்லாஹ் வெறுப்பவர்கள், குர்ஆனை வெறுப்பவர்கள், ரசூலை வெறுப்பவர்கள், இஸ்லாத்தையும் முஸ்லிமை வெறுப்பவர்கள் என்ன காரணத்திற்காக அல்லாஹ் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான் என்று கூறுவார்கள்? ஏன் கூறுகிறார்? எப்படி அடுத்து எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்று நீர் கூறுவீராக, எனினும் அவர்களில் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ் என்று நபியே நீர் கூறுவீராக, எனினும் அவர்கள் பெரும்பாலோர் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் என்றால் என்ன, எல்லா புகழும் என்றால் என்ன, ரெண்டு அறிய மாட்டார். அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று கூறுவீராக, ஏன் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுவீர். ஏன்னா வெறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹையும் ரசூலையும் வெறுக்கக்கூடிய மக்கள், நிரந்தரமாக வெறுத்து கொண்டும் பகைமையை வளர்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் மீது அவர்கள். அவர் புரிந்து கொள்ளவே மாறுறார். அதான் அவங்க கேட்டிருக்கிற எல்லாம் தான் என்றால் என்ன, புகழ் என்றால் என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அல்லாஹ் இந்த வார்த்தையின் விளக்கம் என்ன, வார்த்தை சொல் நல்லா கேட்கல. அல்லாஹ்னு வார்த்தை 5 எழுத்து இருக்குது, இந்த 5 எழுத்துக்கு என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். 5 எழுத்துக்கு அர்த்தம், அழகான அர்த்தம் குர்ஆன்ல இருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கிறேன், குர்ஆன்ல இருக்கு. இந்த எழுத்துக்கு மேல அர்த்தம். அப்புறம் அல்லாஹ், அந்த இறைவனுக்கு ஒரு விஷயம் அர்த்தம். அல்லாஹ் என்ற என்ன சாதாரண விஷயம் ஓதுங்க, புரிந்து கொள்ள மாட்டார்கள் அவர்கள். 26 வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியன. வானங்களில் உள்ளவைகள் யாவும் பூமியில் உள்ளவைகள் யாவும் அல்லாஹ்வுக்கே உரியன. நிச்சயமாக அல்லாஹ் எவரிடம் தேவையற்றவன், புகழ்படுபவன். யாருடைய தேவை அவனுக்கு தேவை கிடையாது, புகழுக்குரியவன் அவன்தான். உங்களுடைய தேவையோ உதவியோ எதுவும் நீங்க தேவையில்லை. நீங்க தான் அல்லாட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்து எதையும் கேட்க மாட்டான். புகழுக்குரியவன் அவன்தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். 27 மேலும் நிச்சயமாக இப்பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோள்களாகவும் கடல் நீர் முழுவதும் அதனுடன் கூட மற்றும் 7 கடல்கள் அதிகமாக்கப்பட்டமையாக இருந்த போதிலும் அல்லாஹ்வின் புகழ் வார்த்தைகள் முடிவரா. நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், ஞானமிக்கோர். அல்லாஹ்வுடைய புகழ் வார்த்தை கலிமாவா, கலிமாத்துல்லாஹி, கலிமத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள். கலிமாண்டா ஆயத்துக்கள், அல்லாஹ்வுடைய வசனங்கள். கலிமான்னு எழுதுகிறங்க. அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஆயத்திற்கும் அர்த்தம் கலிமா. இப்ப என்ன சொல்லிடான்னு கேட்டா, அல்லாஹ் கேட்டா, பூமியில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோலாக நீங்கள் ஆக்கி வைத்தாலும், மரத்தை வெட்டி குச்சி மாதிரி ஆக்கி அப்படியே, அதாவது பெண் அந்த காலத்தில் அதான பேனா, அது மைய கரைச்சி, தண்ணை கரைச்சி தொட்டு தொட்டு தான் எழுதுவார். அது இங்கு மைய உண்டாக்கி தண்ணியில் இந்த குச்சி மூலமாக தொட்டு 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 தான் எழுதுவார்கள் அந்த காலத்தில். பேனா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி இது அல்லாஹ் சொல்லுகின்றான், உலகில் உள்ள மரங்கள் யாவும் எழுதுகோலாக
எழுதுகோல் குச்சியாக ஆயும். உலகத்தில் கடல் நீர் அதை பங்கு இன்னொரு பங்கு சேர்த்துக்க கடல் நீர் அனைத்தும் மை இங்க், மை எழுதக்கூடிய மையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு, அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு நீங்கள் விளக்கம் எழுத போகின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். கலிமாவுக்கு விளக்கம் எழுத முடியாது. அப்படி எழுதுவதாக வைத்துக் கொண்டால் இப்ப எழுத போறீங்க அல்ஹம்து. கேள்வி கேட்டேன், அல்னா என்ன, ஹம்துனா என்ன, அல்லாஹ்ன்ற வார்த்தை சொல்லுக்கு என்ன, 5 வார்த்தையில் கொண்ட அல்லாஹ் இல்லா இதற்கு அர்த்தம் என்று கேட்டேன். இப்போ அதுக்கு அர்த்தம் எழுத போறீங்க. நீங்க தொட்டு எழுத போறீங்க, வச்சுட்டு வேண்டியதான். எந்த காலத்தில் எழுது என்ன தெரிஞ்ச சரி எழுத ஆரம்பிச்சிங்க. எழுது 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 பக்கம் பக்கமாக போகுது. சரியா? இந்த குச்சியும் தேஞ்சு போச்சு. அடுத்த குச்சி இங்கு குறைஞ்சிட்டே வருது. எழுது 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 மரங்கள் எல்லாம் தேஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு எல்லா மரங்களும். அதே போல நீங்க தொட்டு தொட்டு எழுதுனீங்கல்ல, இங்கு எல்லாம் வற்றி போச்சு, காஞ்சி போச்சு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, இங்கு மை இல்லை. ஏன்னா எழுத ஆரம்பிச்சிட்டீங்க, எழுதிட்டே இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கலிமாவுக்கு ஒவ்வொரு வசனங்களுக்கும் நீங்க விளக்கம் எழுத ஆரம்பித்தால் கடல் நீரெல்லாம் வற்றிவிடும், மரங்கள் எல்லாம் கரைந்துவிடும். ஆனால் இன்னும் அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு எழுதுவது இன்னும் அப்படியே எழுது கொண்டே இருக்க வேண்டியதான், விளக்கம் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய ஞான விளக்கத்தை கொண்ட ஒவ்வொரு ஆயத்தை பற்றியும் கலிமாவை பற்றி அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகின்றான். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவர்கள் இப்போ இதற்கு இதான் அர்த்தம், இதான் அர்த்தம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எப்பேற்பட்ட கீழ்த்தரமான பேச்சு சரி பார்த்து, என்னுடைய கலிமாவுக்கு எவனாலும் விளக்கம் சொல்ல முடியாது, முடிவே பெறாது, முடிவே கிடையாது, விளக்கம் வந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் இது மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த உதாரணத்தை காட்டி இவ்வாறு சொல்லுகின்றான். நீ எழுதிட்டே இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் வந்துட்டே இருக்கு. அல்லாஹ் விளக்கத்துக்கு எந்த குறையும் கிடையாது, வந்து கொண்டே இருக்கு. கணக்கிலா நன்மைகள், கணக்கிலா விளக்கம் வந்துகிட்டே இருக்கு, என்ன முடியாது. இதான் தன்னுடைய வசனத்தை பற்றி அல்லாஹ் பெருமையாக சொல்லி, இந்த புகழுக்குரியவன் வாயிலிருந்து வந்த புகழ்மிக்க இந்த வசனங்கள் இப்பேற்பட்ட வாக்கியமுடையவை, பரிசுத்தமான வாக்கியம், அவ்வளவு ஞானம் நிறைந்த வாக்கியம். ஞானத்துக்கு அளவு கிடையாது தம்பிமார்களே. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஞானத்துக்கு அளவே கிடையாது. நீங்க எழுதியும் காட்ட முடியாது, பேசியும் காட்ட முடியாது, செயலிலும் காட்ட, எதுவுமே டோட்ட இதயத்தாலேயே உணரக்கூடிய விஷயம். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இப்போ கேள்வி கேட்குறேன், இப்படி இருக்கும் பட்சத்தில் இது நோம்புண்டாயிட்டான் முடிஞ்சிச்சுக்காது. ஞானம் நிறைந்த இந்த வாக்கியத்துக்கு, ஞானம் நிறைந்த கலிமாவுக்கு நோம்புடா முடிஞ்சிச்சு. சலாத்தா இந்த தொழில் முடிஞ்சிச்சு. விளக்கம் எழுதிட்டாரு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க விளக்கம் எழுதிட்டீங்க தம்பி, சலாத்தா தொழில் முடிஞ்சிச்சு. நீங்க தொட்டு எழுது இந்த சலாத் என்ற வார்த்தைக்கு நீங்க எழுத ஆரம்பிச்சு எழுதிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாம் கரைஞ்சி போயிடும், இங்கெல்லாம் வத்தி போயிடும். நான் சொல்லியிருக்க இந்த கூட்டம் என்ன செஞ்சு பார்த்தீங்களே பார்த்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய வாக்கியத்திற்கு, வசனத்திற்கு, ஆயத்திற்கு இவ்வாறு விளக்கம் சொல்லியிருக்க, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாம அர்த்தம் போட்டு முடிஞ்சிச்சு கதை. குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியாச்சு, செய்ய அப்படின்னு செய்ய சொல்லிட்டு போய் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிருக்கிறாங்களே. எப்பேற்பட்ட தப்பான குர்ஆன் ஓதாதனால் நாம் தவறிவிட்டோம், இனி இவரை விலகி கொள்ள வேண்டும் என்று நீங்க உடனே விலகி குர்ஆன் கையுமா இருக்கு. அல்லாஹ் பக்கம் தருங்க, நீ விலகி அல்லாஹ் பக்கம் நான் பதில் சொல்றவங்க. சலாத்தில் தொழுகைன்னு எழுதிக்கிட்டு இனத்தை பண்ணுகிறீங்கப்பா, குர்ஆன் இல்லாதுப்பா. சரி, வணக்கம்னு ஒன்று இருக்குது, இபாதத். வணக்கத்தை என்ன செய்வீங்க? அதுக்கு என்ன செயல்? அதுக்குள்ள பிள்ளைய செய்யுங்க. நான் கேட்குறவங்கள்ட்ட கேட்குறேன்,
ஒரு நியாயமான கேள்வி. சலாத்துக்கு இதான்ப்பா தொழுகைன்னு ஒரு பேரை கொடுத்து, நமாஸ்ன்னு ஒரு பேரை கொடுத்தால உங்களுடைய செயலை எப்படி சிரிப்பாகவும் கேலியாக பார்த்துக்கோங்க. அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டாக்கியாச்சு, கட்டும் கோபத்தை இருக்கிறான். அதான் இப்போ அழிவு சொன்னேன், அழிவு எல்லாம் காரணம். சிறிது சுவைக்க செய்வோம், சுவைக்க வச்சுடா. அப்போ திருந்தலை, அவங்க இத்தனை ஊர் அழிச்சு திருந்தலை. இப்போ அல்லாஹ் கட்டும் கோபத்தை இருக்கிறான். நீங்களும் கோபத்தை உண்டா, அடுத்தது எங்கள்கிட்ட வரணும், அடுத்தது எது, அடுத்த அழிவு எங்கள்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறீங்க. நிச்சயமாக வந்தே தீரும், எந்த சந்தேகமும் கிடையாது. வரதான் போயிடுது, இங்கு இந்த இடத்த வரதான் போயிடுது, எந்த சந்தேகம் கிடையாது. யாருக்கு? அல்லாஹ்வுக்கு விரோதிகளாக, குர்ஆனுக்கு விரோதமாக நடக்கக்கூடிய மக்களை அது நிச்சயமாக வந்து பிடிக்கும். இந்த நாட்டில், இந்த ஊரில் எந்த சந்தேகம் கிடையாது. உங்களை சொல்றேன், ஷாஃபி, ஷியா, ஹனஃபி, மாலிக், இந்த கூட்டத்தை சொல்றேன். மற்ற எந்த மக்களும் பிடிக்காது. குர்ஆனை வைத்துக்கொண்டு நயவஞ்சகத்தனமாக செய்து கொண்டிருக்கின்றீர்களே, அடுத்த பட்டி இங்கே தான் வரதான் போகின்றது, பார்க்க தான் போகிறார்கள். இப்போ சலாத்துக்கு சொல்லிட்டீங்கப்பா, அதுக்கு ஒரு பள்ளியாசு தேவைப்பா, அதுக்கு 5 வேலை என்று இப்படி செய்யணும் அப்படி செய்ய சொல்லியாச்சு. அடுத்து உன்னை வணக்கம்னு ஒன்று இருக்குது. உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், ஈயாக்க நஅபுதுன்னு சொல்றீங்களே, வணக்கத்தை என்ன செய்ய போறீங்க? வணக்கத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லுங்க, அது செயல்படும் முறையை சொல்லுங்க. அதுக்கு என்ன அப்படி விட்டீங்கல்ல, சலாத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, செயல்படும் முறையும் சொல்லியாச்சுப்பா. அடுத்த டாபிக் வணக்கம். இது எப்போ செய்ய போறீங்க, எப்படி செய்ய போறீங்க சொல்லுங்க பார்ப்போம். அப்படி விட்டாச்சு. அதை வெறும் அவர் ஈயாக்கனாவு சொல்ல ஆமின்னு சொல்றீங்க. என்னப்பா அவர் சொன்னாரு, நீங்க எதுக்குப்பா ஆமின்னு சொல்றீங்க கேட்டா கூட உங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? தெரியாத கொஞ்சம் யோசிப்பா. எப்பேற்பட்ட தவறான வழியில் நரகத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை சிறிது உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொன்ன நரகத்தில் போட்டு பொசுக்கி எடுப்பேன் இப்பமே சொல்லிட்டான். இந்த சிறிது அழிவு காட்டிட்டான். பெரிய அழிவு அன்னைக்கு நரகம், எல்லாத்துக்கும் நரகம் தான். இப்ப என்ன சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, என்ன செய்ய போறீங்க? தம்பி, நான் குர்ஆன்ல கேட்கிறேன், நீங்க ஏன் பேச்சு ரொம்ப வேண்டாம், இந்த குர்ஆனுக்கு பதில் சொல்லுங்களா சொல்றோம்னா. வணக்கம் பெரிய விஷயம். வணக்கம் செய்யாதவர்களை நாம் நரகத்தில் போட்டு சுற்றரிப்போம் என்று சொல்லிவிட்டான். வணக்கம் இன்று வரை என்ன தெரியாது, அது செய்யக்கூடிய முறையும் தெரியாது, வணக்கம் என்ற வார்த்தைக்கு விளக்கமோ அர்த்தமும் தெரியாது. இப்பேற்பட்ட ஜனங்கள் பாணி முசல்மான் முஸ்லீம் சொல்லிக்கிறங்க, வேணாம் சொல்லல சொல்லிக்கிறங்க. அது போச்சு, சலாத்து குட்டிச்சடாக்காச்சு, வணக்கம் காணா போச்சு. அதான் முதல் பக்கத்தில் 4வது ஆயத்து ஸ்டார்டிங், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று அல்லாஹ் சொல்லியிருக்க. இவர்கள் உன்னைய நான் வணங்க கையை நீ சலாத்தை பண்ணிருக்க, நீ தொழுகை பண்ணிருக்கிற, தொழுகை பண்ணிக்கிட்டு உன்னையே நான் வணங்க சொல்லிருக்கிறேன். எதுக்கு அதில் போய் இதை சேர்க்கிற? வணக்கம் தெரியும் உனக்கு, சலாத்தும் தெரியாது, ரெண்டையும் நீ செய்யதாக சொல்லிட்டு இருக்கிற. எதுக்கு சொல்ற? அதை அர்த்தம் சொல்லல, கொஞ்சம் சொல்லித்தேங்க. அதையாவது சொல்லுங்களாப்பா. வணக்கம் என்றால் இதுதான், சலாத் என்றால் இதுதான் சொல்லுங்களேன். அதுக்கு எங்க போக போறீங்க? இப்போ இந்த குர்ஆனை ஜிக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்லுகிறான். இப்போ ஜிக்ர்ண்டா என்ன, அது எப்படி செய்யற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ நீங்க முசல்மான் முஸ்லீம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, செய்யுங்கள பார்க்கலாம். ஏதாவது தெரியுதா? இப்ப நான் பேசுற உண்மை விஷயம் ஏதாவது மனசப்பட்டுச்சா? தன்னை பற்றியும் தன்னுடைய வசனங்கள் கலிமா எப்பேற்பட்டது என்பதை பற்றியும் இப்பொழுது அல்லாஹ் அந்த குர்ஆனை தெளிவாக கூறியிருக்கின்றார். எந்த மனிதனாவது அல்லாஹ்வுக்கு பயந்து மதிப்பு கொடுத்தானா? எந்த அல்லாஹ்வாவது, எந்த மனிதனாவது இந்த அல்லாஹ்வுடைய வாக்கியத்தை, அவனுடைய சொல்லை, உபதேசத்தை கண்ணியப்படுத்தினானா? இந்த குர்ஆனை நபி முஹம்மது தூதரிடம் கொடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்க, தூதர் தான் இந்த வார்த்தை சொன்னா, தூதர் மதிப்பு கொடுத்தானா? அவர் சொன்ன பேச்சாவது கேட்டால் வந்தானா? ஒருத்தன்
ஒருத்தன் இல்லையப்பா. நீங்கள் செய்கிற பார்த்தீங்களா, இந்த நரகம் இந்த உலகத்திலே சிறிது சுவைக்க டேஸ்ட் பண்ண சொல்லுவோம், அனுபவிக்கிற நம்ம வேதனை அனுபவிக்கிற கண்ணால் 10 ஊர் அழிச்சு கண்ணால் சொல்லி காட்டினேன். அதையாவது கொஞ்சம் தனியாக வீட்டில் உட்காந்து இந்த மாதிரி நடந்துருக்குத. அங்கேயும் அந்த நாட்டிலையும் எல்லா நாட்டிலையும் பள்ளியாசல் இருக்குது, தொழுகிறாங்க. ஏன் முஸ்லீம் அல்லான்னு சொல்கிறோம், நம்ம ஏன் அல்ல அழிச்சிருந்தோம் அழிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ கண்ணை அழிச்சு டெய்லி அழிச்சிட்டு இருக்காங்க. டெய்லி 100 200 ஆயிரம் செத்துட்டு இருக்கிற. என்ன காரணம், ஏன் ஒன்றும் புரியல. அப்படியா நீங்கள் சிந்திக்க வேண்டாம், அந்த மாதிரியாவது நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நபியை கொண்டா கொடுத்ததுக்கு நபியை அவமானப்படுத்தி, இந்த குரானை அவமானப்படுத்தி, அல்லாவா தூக்கி குப்பையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டீங்கள, என்ன செய்ய போறீங்க? இப்போ சலாத்துக்கு என்ன தெரியல, அடுத்தது வணக்கம் முக்கியமான இபாதத்து அதுவும் தெரியல. ஈயாக்க நாகுது ஈயாக்க உன்னையே நாங்கள் வணங்க சொல்லிக்கிட்டு என்ன தேவை செஞ்சா விட்டாச்சு, என்னன்னு தெரியாது, கேட்ட தெரியல. அர்த்தம் சொல்லுங்களேன், செயல்படுத்தும் முறையும் சொல்லுங்களேன். அப்போ தஸ்பீஹ் பெரிய விஷயம். அது 24 மணி நேரம் செய்யக்கூடிய தஸ்பீஹ். அது என்ன தஸ்பீஹ் அர்த்தம் என்ன, அது எப்படி செய்யறது, அது போச்சு. இப்படி எல்லாத்தையும் விட்டு நான் முஸ்லிம் சொன்னேன். இந்த குரானை கயிற்றை யார் பலமாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள் இப்பதான் படிச்சீங்க. இந்த குரானை பலமா பின்பற்றுங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அது விட்டாச்சு. இதை பின்பற்றுறதுக்கு தான் சொர்க்கம்னு சொல்லிட்டான், எல்லாம் விட்டாச்சு. நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்க சொல்லுங்களேன். இப்ப நீங்கள் நரகம்தான், உங்களுக்கு முன் சென்ற அனைவர் நரகம்தான், அது எந்த சந்தேகம் கிடையாது. புரிஞ்சுக்கப்ப அவங்க முன்னோர்கள் எல்லா நரகவாசிகள் தான். நான் எந்த சொன்னேன், குரான்லேருந்து ஆதாரத்தை பேசுறேன். நான் எனக்கு ஒன்றும் கோவங்க கிடையாது. குரான்ல என்ன சொல்றான்னா அதை அவங்க சொல்லி காட்டிக்கிட்டு தவிர நானா புதுசாக சொல்றேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி செயல்படுத்து, உலகம் பூரா இந்த மாதிரி தப்பான காரியத்தை கூட்டம் கூட்டமா நின்று செய்து கொண்டிருக்கிறீர்களே, அனைவருக்கும் நரகம் என்று அல்லாஹ் கூறிவிட்டான். சுஜூதுன்னு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒன்று சுஜு அர்த்தம் தெரியாதுப்பா, எப்படி செய்யணும் தெரியாதுப்பா. அல்லாஹ் குர்ஆனை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, உலக மக்கள் பூரா சுஜூது செய்கிறார்கள், அனைவருக்கு கடுமையான நரக வேதனை உண்டு. குர்ஆனுடைய வார்த்தை இதான் தெரியுமா? சுஜூது செய்வர் அனைவருக்கும் நரகவே கடுமையான வேதனை. இவர்களாக சுஜூதுக்கு அர்த்தத்தை எழுதி கொண்டு தலையை கொண்டு போய் கீழே வைக்கிறதாம்பா சுஜூ உலகம்பா சொல்லி, இந்த கூட்டமும் குர்ஆனை ஓதி உண்மையை தெரிந்து கொள்வோமே பின்னர் சுஜூத் பார்ப்போமே என்று செய்யாமல் எல்லாம் போய் தலைவிட்டு கேட்டாக்க சுஜூத் தான். இவன் பேர் வச்ச பேர். கலிமாவுக்கு அர்த்தம் எழுத முடியாதுன்னு இப்பதான் பார்த்தீங்க. இந்த சுஜூதுக்கு, இந்த வார்த்தைக்கு, அல்ல தஸ்பீஹ் என்ற வார்த்தைக்கு, அல்ல வணக்கம் என்ற வார்த்தைக்கு, அல்ல சலாத் என்ற வார்த்தைக்கு நீங்கள் விளக்கம் எழுத ஆரம்பித்தால் எழுதிட்டே இருக்க வேண்டியதான். எந்த எழுதுறதை பின்பற்ற போறீங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த விளக்கத்தை பற்றி யாரா எழுதி முடிக்க முடியாது. இது இதயத்தால் உணரக்கூடிய விஷயம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். ஆகவே எந்த விஷயம் தெரியாமல் எல்லாத்துக்கும் பொய்யாக ஒரு அர்த்தத்தை செய்ய சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாதான்ப்பா காப்பாற்றணும். அதெல்லாம் காப்பாற்ற மாட்டேன் வச்சு சொல்லிட்டேன். எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல. அதெல்லாம் படிப்படிப்படியாக ஒவ்வொரு ஊரும் நினச்சிக்கிட்டே வரணும். அப்போ கூட அவங்க பயப்பட மாட்டாங்க. இந்த மக்கள் ஷாப்பி அனைத்து கூட்டம் பயப்படவே பயப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டேன். 28 மனிதர்களே, உங்களை படைப்பதும் நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புவதும், ஒருவரை படைத்து அவர் மரணித்த பின் உயிர் கொடுத்து எழுப்புவது போலின்றி வேறில்லை. இப்போ போன ஆயத்து 27 படிச்சிக்கல 31:27, அதுக்கு ஈக்குவல் டு 18:109 இல்லைங்க. உங்க எல்லாம் சொல்லித்தரேன். 18 சூரா 18ல 109 பார்த்துக்க. வீட்டுக்கு தனியாக படிச்சு பார்த்துருங்க. இதே விஷயம் தான் அதில் போட்டிருக்கு. கலிமான்னு பார்ப்பீங்க, அல்லாஹின் கலிமா அப்படின்னு பார்ப்பீங்க. அதுக்காக தான் காட்டுறேன். கலிமா என்றால் ஆயத், வசனம். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன், உற்று நோக்குபவன். 29
நிச்சயமாக அல்லாஹ் தான் இரவை பகலில் புகுத்துகிறான், பகலை இரவில் புகுத்துகிறான். இன்னும் சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தினான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை செல்கின்றன. அன்றியும் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவன். இவ்வாறாக அல்லாஹ்வுடைய மேற்பார்வையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. உலகம் படைத்த நாளில் இருந்து இன்று வரை, யுக முடிவு வரை சூரியன் எப்பொழுதுமே அதை எடுத்து இருக்கும், எரிந்து கொண்டே இருக்கும். பூமி சுற்றி கொண்டே இருக்கும். இரவு பகல் மாறி மாறி வரும். எல்லாவற்றையும் வசப்படுத்தி தந்திருக்கின்றான், உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் என்று அல்லாஹ் மறுபடியும் சொல்லுகின்றான் இந்த குர்ஆனில். 30. அது எதனால் என்றால், நிச்சயமாக அல்லாஹ்வே மெய்யான இறைவன் ஆவான். அவனையன்றி அவர்கள் பிரார்த்திப்பவை யாவும் அசத்தியமானவை. மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வை உயர்ந்தவன், மிக பெரியவன். எதற்காக இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றான்? அவன் அல்லாஹ்தான் உண்மையான இறைவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. மற்ற எல்லா தெய்வம் பொய்யானவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு அவன் செய்கின்றான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க கேட்டா, இந்த இரவு பகல் பூமி சுற்றி கொண்டே வருவது, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டே வருகின்றான். அனைத்தையும் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றான். எதை காட்டுகிற இதன் மூலம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா, அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். குர்ஆனில் சொல்லப்பட்ட அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்று அறிந்து கொள்வதற்காகவும். அடுத்தது, அவன் அன்றி அவர்கள் பிரார்த்திப்பவையாவும் அசத்தியமானவை. அவனை அன்றி, அவன் அல்லாஹ் விட்டுட்டு யாரெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்கின்றீர்களோ, வணங்குகின்றீர்களோ, தேடுகின்றீர்களோ, உதவி செய்ய கேட்கின்றீர்களோ, பிரார்த்திக்கின்றீர்களோ, அனைத்தும் பொய்யானவை என்று நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு உங்களுக்கு அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலம் அறிவுரை செய்கின்றான். இந்த ஆயத்து பக்கத்துல 30:8 சூரா நம்பர் 30 ரூம், அதுல 8வது வசனம் 30:8 எழுதிக்கிறங்க, படிச்சுப்பாங்க. அவர் தங்களுக்குள்ளேயே சிந்தித்து பார்க்க வேண்டாம். அல்லாஹ் வானங்களையும் பூமியும் இவ்விரண்டிற்கும் இடையே உள்ளவற்றையும் உண்மையையும் குறிப்பிட்ட ஒரு தவணையையும் கொண்டல்லாமல் படைக்கவில்லை. எனினும் நிச்சயமாக மனிதர்கள் பெரும்பாலோர் தங்கள் இறைவனை சந்திப்பதையே நிராகரிக்கின்றார்கள். குர்ஆன் வேண்டாம், வானபூமி சிந்திக்க தேவை கிடையாது. எங்க இஷ்டப்படி நாங்கள் அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு இருப்போம். அதான் எங்க வேலை. எது புரியாம தெரியாம எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம். நாங்கள் இஸ்லாமியர் என்று தனக்குத்தானே இவ்வாறு அடம் பிடித்து செய்து கொண்டிருக்கின்றீர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பயங்கரமான வேதனை வந்தே தீரும். இதன் மூலம் வானங்கள் பூமி படைப்பை பற்றி யார் சிந்திக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் தான் உண்மையான இறைவன் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். மற்றவர்களால் முடியாது, ஒரு காலம் முடியாது. வானங்களையும் பூமியும் எவர் சிந்திக்கின்றார்களோ, அவன் படைப்பை பற்றி யார் சிந்திக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த படைப்பாளன், கிரியேட்டர், அவனை கண்டுகொள்வார், கண்டுபிடித்துள்ளார். 31 தன்னுடைய அத்தாட்சிகளை, மேலும் நிச்சயமாக அல்லாஹ்வை உயர்ந்தவன், மிக பெரியவன். மேலும் அல்லாஹ்வே மிக உயர்ந்த அசீஸுன் ஹக்கீம், மிக பெரியவன், அலியுல் கபீர், அலீமுல் கபீர், அலியுல் கபீர், அலியுல் கபீர், மிக உயர்ந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்ல. இந்த அல்லாஹ்வை தான் நீங்க அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கொஞ்சம்னு கேட்காம தூக்கி போய், நாங்கெல்லாம் பெரியார், எங்க பேசியமாக இருக்கிறாரு, எங்களுடைய ஆலிம் பட்டதாரி இருக்கிறாங்க, இவங்க பெரியார்,
அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அதில் ஒன்று செய்யுங்க சொல்லிட்டேன். 31 தன்னுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அருட்கொடையை கொண்டு நிச்சயமாக கப்பல் கடலில் மிதந்து செல்வதை நீர் காணவில்லையா? நிச்சயமாக இதில் பொறுமைமிக்க நன்றியுள்ள ஒவ்வொருவருக்கும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டுதான் இந்த கடலில், மகத்தான பெருங்கடலில் சின்ன ஒரு தீப்பெட்டி மேலே இருக்கு, மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கு அந்த கப்பல். அது போகுது பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட அலைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் செல்ல வேண்டிய ஊருக்கு அந்த கப்பலில் போறீங்கள, அந்த கப்பல் உங்களை காப்பாற்றி விடுமா? இந்த தண்ணியில் போவதற்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு ஆண்டவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். கப்பல் எப்படி தயார் பண்ணுவது, தண்ணீரில் எப்படி நாம் இந்த பாதையை கடப்பது என்பதை அல்லாஹ் நூஹ் மூலமாக கப்பல் செய்யும் முறை கற்றுக் கொடுத்தான். அந்த கப்பலும் அல்லாஹ்வின் அனுமதியை கொண்டுதான் செல்லுகின்றது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல தான் உங்களை தூக்கி மிதந்து கொண்டு செல்லுகின்றது. இதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாங்க. கொஞ்சம் பெரிய அளவில் அடிச்ச ஒரே சமயத்தில் தண்ணிக்குள்ள போயிருங்க. அல்லாஹ்வுல காப்பாற்றி கொண்டு போறேன். வேற யார் காப்பாத்துன்னு சொல்லுங்களேன். இந்த கடலில் போறீங்களப்பா, யார் காப்பாற்றி அந்த கரையில் கொண்டு போய் சேர்ப்பது? யார் செய்கிறான்னு மட்டும் சொல்லுவாங்க. மனசா சொல்லுங்க. எந்த கடவுள் செய்கிறாரு சொல்லுங்க, எந்த தெய்வம் செய்து சொல்லுங்கன்னு நல்லா கேட்கணும். 32 கப்பலில் செல்லும் அவர்களை முகுடுகளைப் போல் அலை சூழ்ந்து கொள்ளுமானால் அல்லாவை அவனுக்கே தீனை களப்பட்டதாக ஆகியவர்களாக அவர்கள் பிரார்த்திக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை காப்பாற்றி கரை சேர்த்து விட்டால் அவர்களில் சிலர் நடுநிலையாக நடந்து கொள்கிறார்கள். எனினும் மிகவும் நன்றி கெட்ட பெரும் சதிகாரர்களைத் தவிர வேற எவரும் நம் அத்தாட்சிகளை நிராகரிப்பதில்லை. கடலில் போயிட்டுறீங்கப்பா, பெரிய காற்று வந்துடுச்சு, புயல் வந்துடுச்சு, கப்பலையே 3 அளவுக்கு தண்ணீர் மேலே வந்துடுச்சு. பயம், கவலை, பயம், பீதி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ கூப்பிடுறீங்க, அல்லாஹ் அல்லாஹ் காப்பாற்று 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 கத்துறீங்க. உங்களை அறியாமல் வருதில்ல, யாரை காப்பாற்றான்? இப்போ யாரை கூப்பிடுங்க சொல்லுங்க. இப்போ வருஷம் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் யாரை கூப்பிடுங்க? எதை கூப்பிடுங்க? மாட்டினப்பதான் தெரியும் யாரை கூப்பிடணும். அன்னைக்கு தான் தெரியும். இப்போ சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டால் என்னத்தையா ஒன்று சொல்லுங்க, இதை கூப்பிடுவோம் அதை கூட சொல்லுவீங்க. அந்த வருஷமாக சிக்கும் பொழுது எந்த நிமிஷத்துலேயும் அலை வந்து மூடி கப்பல் தண்ணிக்குள்ளே போயிடும் என்ற நிலை வந்த பிறகு அப்பொழுது உண்மையான பயம் வந்து யாரை அடைப்பீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அப்படி காப்பாற்றி கரையில் சேர்த்து விட்டார். சில பேர் நடுநிலையோட ஏதோ பயத்தோட காப்பாற்றினான் சொல்லி சில பேர் வாழ்கின்றார்கள். சில பேர் கண்டுக்கிறாம அப்புறம் நடக்காத மாதிரி இஷ்டப்படைய வாழ்க்கையை வாழ்கிறார். அல்லாஹ் விரோதமாக சிலர் வாழ்கின்றார்கள் என்று அல்லாவே சொல்லி காட்டுகின்றான். 33 மனிதர்களே, உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் அந்த கியாம் நாளை குறித்து பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் தந்தை தன் மகனுக்கு உதவ மாட்டார். அதே போன்று பிள்ளையும் தன் தந்தைக்கு எத்தகைய உதவியும் செய்கிறவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுபவனாகிய ஷைத்தானும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்றாது இருக்கட்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை யார் என்று நீங்கள் அறிந்து கொண்ட பின்னர் தான் பயப்படுவீர்கள். அந்த கியாமத்தினால் இறுதி நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமா கேள்வி கணக்கு உண்டு. இந்த உலகில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன அநியாயம் பண்ணீர்கள் என்று நிச்சயமா கேட்க. அந்த நாளில் தந்தை தன் மகனுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்.
பிள்ளைகள் தன் தாய் தந்தையர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். அடுத்தது, உதவி செய்ய மாட்டார்கள். அதே போன்று பிள்ளையும் தன் தந்தைக்கு எத்தகைய உதவியும் செய்கிறவனாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானதாகும். நடந்தே தீரும். நான் தான் அல்லாஹ். கியாமத்து நாள், யுக முடிவு நாள், கேள்வி கணக்கு கேட்டு அன்று அவர்களுக்கு கூலி கொடுக்கப்படும் நாள். உண்மை. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஆகவே இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். நீங்கள் செய்யும் செயல் அனைத்து உங்களை ஏமாற்றி கொண்டே வருகின்றது. நீங்கள் ஏமாறிட்டீர்கள். ஷைத்தான் உங்களை தாறுமாய் இழுத்து இதாப்பா தொழுக செய்து மாட்டி விட்டாங்க. ஷைத்தான் மாட்டி விட்டான். ஏமாற்ற வேண்டாம். ஏமாற்றுபவன ஆகிய ஷைத்தானும் அல்லாஹ்வை குறித்து உங்களை ஏமாற்றாத இருக்கட்டும். இந்த ஷைத்தான் உங்களை ஏமாத்துற அன்னைக்கு அவ்வளவுரையும் கேட்டு குட்டுச்சலாகிட்டான். உங்களை ஏமாற்றாமல் இருக்க அல்லாஹ்வை குறித்து இதான்ப்பா அல்லாஹ் சொன்னான், இதான்ப்பா செய்யப்பா, இதான்ப்பா சரி, இப்போ நடந்துக்கணுப்பா என்று சொல்லி சொல்லி உங்களை மட்டம் தட்டி உங்க ஒன்னெல்லாம் வாங்கிட்டானே, உங்களை ஏமாற்றாமல் இருக்க அல்லாஹ் கெஞ்சான். நல்ல ஒழுங்கம் வந்துடுங்க, ஷைத்தான் பேச்சு கேட்காதீங்க, இந்த ரசூல் பேச்சையும் அல்லாஹ் பேச்சையும் குர்ஆன் பேச்சையும் கேளுங்கன்னு சொல்கிறான். முடியாது. ஷைத்தான் பேச்சு தான் கேட்கும். எங்களுக்கு தலைவர், எங்களுக்கு இமாம், எங்களுக்கு கடவுள் ஷைத்தான் தான் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு உங்கள் செயல்கள் ஒன்னே போதும். ஷைத்தானை நீங்கள் வணங்குகின்றீர்கள், அல்லாஹ்வை வணங்கவில்லை என்று ஊர்ஜிதம் ஆகிவிட்டது. 34 நிச்சயமாக அல்லாஹ் அவனிடம்தான் மறுமை நாள் பற்றிய ஞானம் இருக்கிறது. அந்த மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்கின்ற அதை பற்றிய குறிப்பு, அதை பற்றிய செயல், அந்த விஷயம் அல்லாஹ்விடம்தான் இருக்கின்றது. வேறு எவரும் அறிய மாட்டார்கள். அவனே மழையையும் இருக்கிறான், இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான். அவனே மழையை இறக்குகின்றான். ஒவ்வொரு பெண்ணும் கர்ப்பத்தில் உள்ளவைகளை அவனே அறிகின்றான். நாளை தினம் தாம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை. நாளை தினம் நாம் என்ன சம்பாதிப்போம் என்பதை எவரும் அறிவதில்லை. எல்லாம் புரிஞ்சுங்க. அடுத்த செகண்ட் என்ன நிகழும், என்ன இவன் நடக்கும், ஒவ்வொருத்தனுக்கு அடுத்த செகண்ட் நடக்கும் என்பதை அறிய முடியாதவர்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அநியாயம் செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அவ்வளோ சொல்கிறான், கேட்டு. அதான் ஆரம்பத்தில் சொன்ன, உங்களுடைய உடல் உங்கள் கையில் கிடையாது, உங்களுடைய உயிர் உங்கள் கையில் கிடையாது, உங்களுடைய எதிர்காலம் உங்கள் கையில் கிடையாது. இது மூன்று நன்றாகவே உங்களுக்கு தெரியும். இந்த மூன்று விஷயம் நல்லாவே இருந்தாலும் நீங்க செய்யும் செயல் என்ன? அல்லாஹ்க்கு விரோதமான செயலில் வேகமான செய்து கொண்டிருக்கின்றீர்கள். செய்யுங்கள். எத்தனை நாள் வாழ போறீங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணம் வந்து பிடித்தே தீரும். நாளை தினம் தாம் சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை. தாம் எந்த பூமியில் இருப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. இறக்கும் பொழுது எந்த பூமியில் எந்த இடத்தில் இருப்போம் என்பதையும் நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஒருவனுக்கு இறப்பு வந்தால், மரணம் வந்தால், அந்த சமயம் எந்த ஊரில் இருப்போமோ, எந்த நாட்டில் இருப்போமோ, இரவில் இருப்போமா, பகல் இருப்போமா, எதுவுமே அறிய மாட்டேன். திடீரென்று அவர் மரணம் வந்து பிடிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தான் நன்கு அறிபவன், நுட்பம் மிக்கவன். யாவற்றையும் அல்லாஹ் தான் நன்கு அறிபவன், நுட்பமானவன், லத்தீஃபுன் ஹபீர். அவன் தான் யாவற்றை அறிந்தவன், நுட்பமானவன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோட் உங்களுக்கு அல்லாஹ் கிருபை கொண்டு பேசினெல்லாம் மேற்கொண்டு தொடர்கிறேன்.
அதுவரையும் பொறுமையாக இருப்போம். சொல்லியதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. பெரிய விஷயம் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப ஈஸியாக புரியக்கூட சொல்லிடுறேன். இதை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்து நரக நெருப்பிலிருந்து உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று தான் இந்த குர்ஆன் மூலமாக உங்களை எடுத்து காட்டுகின்றேன். மற்றபடி நான் சொல்லுவது நீ கேளுங்கன்னு சொல்லுங்க, சிந்திங்க, உண்மையை பாருங்க. குர்ஆன் ஒரு உண்மை இருக்குது, படிங்க. அதன்படி தான் நம்ம செய்கிறோம், அதன்படி நடக்கிறோம். அந்த மட்டும் உங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே ஒதுக்கிறோம். பேசினில்லா. அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.